இங்க இவங்க 3 பேரு திருட்டுத்தனமா எதையோ ஒளிச்சு வச்சுட்ருக்காங்க. ஸோ, இப்போ ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. என்னன்னா வந்துட்டு, அவங்க தங்கத்த உருக்கி, அத ஒரு மோல்டுக்குள்ள ஒரு ரவுண்ட் மோல்டுக்குள்ள ஊத்துறாங்க. ஊத்தி அந்த ரவுண்ட் பால்ஸ வந்துட்டு சாக்லேட்குள்ள டிப் பண்ணி, அது சாக்லேட் பால்ஸா மாத்துறாங்க. மாத்திட்டு அத ராப் பண்ணி வந்துட்டு சாக்லேட்ட வந்துட்டு கிஃப்ட் பாக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ, பண்ணிட்டு அவங்க வந்துட்டு 3 பேரும் ஏர் ஹோஸ்டஸா இருக்காங்க. இவங்க 3 பேரும் வந்துட்டு செக்யூரிட்டி எல்லாம் கொஞ்சம் ஈஸியா தாண்டிறாங்க ஏர் ஹோஸ்டஸ்னால. ஸோ, அத தாண்டி அவங்க ஃப்ளைட்ல வந்துட்டு இந்த தங்கத்த கடத்தி கொண்டு போயிடுறாங்க. ஸோ, கொண்டு போனதுக்கப்புறம் ஓகே, இந்த வாட்டி நம்ம வந்துட்டு நல்லா பணம் சம்பாதிக்க போறோம்னு ஜாலியா போறாங்க. ஸோ, இது வேற ஒரு கண்ட்ரில லேண்ட் ஆகுது. அங்க இருக்க செக்யூரிட்டி ஆஃபீஸரை பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் பயமாகுது. ஸோ, அவங்க டேப்லெட்ஸ்லாம் போட்டுக்கிட்டு ஓகே தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அப்படியே கிளம்புறாங்க. ஸோ, அந்த செக்யூரிட்டியை கடந்துடுறாங்க. ஸோ, அதுக்கப்புறம் இதை செக் பண்ண வர ஆள் வரான். வந்து அதை செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தோன்னே வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்துட்டு அவங்க வந்துட்டு காசு நிறையா வாங்கிடுறாங்க. ஸோ, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க 3 பேரும். ஸோ, இவங்களோட நடவடிக்கையில் ஒரு போலீஸ்கார அம்மாவுக்கு லைட்டாக சந்தேகம் வருது. ஸோ, அவங்கள ஸ்டாப் பண்ணி அவங்க வந்துட்டு அடுத்த வாட்டி வரப்போ அவங்களோட சாக்லேட்ஸ் எல்லாம் வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ, செக் பண்ணி பார்த்துட்டு என்ன இவ்வளோ சாக்லேட்ஸ் இருக்குது, சாக்லேட்ஸ் ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் வந்துட்டு ஆமாம், அது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ, இப்போ அவங்க மாட்டிக்கிற டயத்தில் இவங்க வந்துட்டு ஒரு பெரிய ஆஃபீஸரை பார்த்தா கை காமிக்க வச்சு இவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களை காமிக்க வச்சு அவங்களோட ஹெல்ப் மூலமாக இவங்க வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. அப்பாடா தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ, ஆனாலும் இந்த போலீஸ்காரமாக இவங்க மேலே டவுட் வந்துட்டே இருக்குது. ஸோ, அவங்க வந்துட்டு என்ன யோசிக்கிறாங்கன்னா வந்துட்டு இந்த சாக்லேட்ஸை பார்த்துட்டு எவ்வளோ நாள் நீங்கள் தப்பிக்கிங்கன்னு பார்க்குறேன், என்னைக்கோ ஒரு நாள் நீங்கள் மாட்டி தானே ஆகணும், இந்த சாக்லேட்குள்ளே நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் ஒரு நாள் என்கிட்ட சிக்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா வந்துட்டு இவங்க ஒரு நாள் வந்துட்டு இதுக்காண்டியோ ஒரு தனி என்கொயரி செட் பண்ணி அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு அவங்க வந்துட்டு அந்த சாக்லேட்டை கடிச்சு பார்க்குறாங்க.